ஸோ வணக்கம் மக்களே, நான் இன்னைக்கு வந்து இந்த கேம் தான் ஆடலான்ருக்கேன். நினச்சி பாருங்க, எல்லா காரையும் வச்சுருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட எனக்கு 7000 தான் போகுது. நான் 1000 ரூபா தான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் நான் எனக்கு பிடிச்ச கார் மட்டும் தான் வாங்கிருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தவொடனே BMW, அடுத்தது இது சிவிக்கு, அதுக்கப்புறம் டார்ஜ். நான் டார்ஜ் தான் மெயின்லி வாங்கினேன் கைஸ். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்பாய்லர்லாம் வைக்க ஆரம்பித்தேன். நான் மஸ்டாங் கூட அப்புறமா வாங்கிக்கலாம்னு விட்டுறேன் கைஸ். M4 பார்த்தீங்களா கைஸ், நம்ம கிட்டே இருக்கிறது M4. ஸோ அடுத்தது கைஸ் நம்மள்கிட்ட இருக்கிறது ஆடி சி கிளாஸ் கைஸ். அடுத்தது வந்து நிசான் GTR கைஸ். நான் இதுக்காக தான் கைஸ் நான் வந்து 14,000 ரூபா போட்டு இந்த வண்டி எடுத்தேன். அப்புறம் இந்த ஏஜுக்காக நான் ரொம்ப உழைச்சேன் கைஸ். 20,000 வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப உழைச்சேன். அதுக்காக தான் நான் இது சூஸ் பண்ணேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிவிக்ஸ். சத்தியமாக இதில் பண்டிலில் வரும் கைஸ். சத்தியமாக நான் இந்த கேமில் விளாட்றது இல்லை. ஹெட்செட் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கொஞ்சம் வால்யூமை குறைச்சிக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லி போகிறேன் கைஸ். போகிறேன் கைஸ். என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்ம கார் அசத்துது பார்த்தீங்களா? சத்தியமாக சொல்கிறேன் கைஸ், நான் இதில் சாங்ஸ்லாம் கொடுக்கவே மாட்டேன். நான் என் மைக்ரோஃபோன் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதனால தான் கைஸ் எதுவும் கேட்காது. ஓமை கட். ஏய், எப்படி ஜம்ப் ஆச்சு காருக்கு? நான் எப்படி பார்த்தா ஜம்பே ஆகக்கூடாது கைஸ். கைஸ் கைஸ் தெரியாமல் பிரேக் இது ட்ரிஃப்ட் பட்டன் அனுப்பிடுவேன் கைஸ். வரும் கைஸ். ஓகே கைஸ், நான் இது வந்து இப்போ வந்து ட்ரிஃப்ட் சேலஞ்ச் ஓகேவா? இல்லை, ட்ரிஃப்ட் சேலஞ்ச் வச்சா நல்லா இருக்குமா, ரேம்ப் வச்சா நல்லா இருக்குமா? ரேம்ப் வச்சுக்கலாம் கைஸ். நம்ம ரேம்ப் வச்சுக்கலாம். ரேம்ப் வச்சா தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ தான் வந்து ஜம்பிங்கு அப்புறம் வந்து மற்ற எல்லாம் வரும். ஸோ வந்து நான் ரேம்பை சூஸ் பண்ணுறேன். ரேஸ் கூட அப்புறமா ஓட்டிக்கலாம் கைஸ். நம்மளுக்கு ரேஸுக்கு பற்றி பயமே இல்லை. கொஞ்சம் அந்த ரேஸை பற்றி, அந்த ரோடு பற்றி, அதை தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது கைஸ். கைஸ் 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 நான் ரேம்ப் விட்டு பறக்க போகிறேன்னு நினைக்கிறேன் கைஸ். பார்த்தீங்களா நீங்கள்? நான் இத்தனைக்கு கிராஃபிக்ஸ் ஹைல வச்சுருக்கேன் கைஸ். இல்லைங்களா? இப்போ நான் கீழே போனேன்னா ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ். கைஸ் கைஸ் நான் சத்தியமாக அதை நினச்சே பார்க்கல கைஸ். சத்தியமாக நான் இதை நினச்சே பார்க்கல கைஸ். ஐயோ, மீண்டுமா? ஸோ கைஸ், நான் கேமரா வியூ மாற்றிக்கிறேன். இப்போ தான் கரெக்டாக இருக்குது கைஸ். இப்போ பாருங்களேன், முடிச்சுட்டேனா? இப்போ ரிவர்ஸ் போகிறானா? போகும்போது எதுவும் தெரிய மாட்டேங்குது கைஸ். ஆனால் வரும்போது தான் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ ஓகே, இப்போ வேறு ஏதாவது வண்டி மாற்றி பார்ப்போமா? பேக் டு கராஜ். என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்களேன். இது நான் ஏதாவது முடிவு கட்டணுமா, இல்லை என்ன பிரச்சனை? ஒன்றும் புரியல கைஸ் எனக்கு. நான் சத்தியமாக ஆடி பார்க்குறேன் உங்களுக்காக. அதாவது உங்களுக்காக மட்டும்தான் நான் இதை ஆடுறேன் ஓகேவா? வரும் கைஸ். சவுண்டு எல்லோரும் வச்சுருக்கீங்களா? நானும் வச்சுருக்கேன் எனக்கு. ஆமாம் கைஸ். ஸோ ஓகே, அடுத்தபடியாக நம்ம டார்ஜ் யூஸ் பண்ணலாம். வாங்க, அடுத்தபடியாக நம்ம டார்ஜ் யூஸ் பண்ணலாம். நான் டார்ஜ் வெளில தான் எடுத்தேன். அதாவது வெளில எடுக்க மட்டும்தான் செஞ்சேன். நான் இது வரைக்கும் ஓடினதில்லை. ஸோ கைஸ், ஓடலாமா? எனக்கு வாயில் சவுண்டெல்லாம் ஓட தெரியும். ஆனாலும் ஏன் விட மாட்டேற அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. விட்டா எல்லாம் சிரிப்பானுங்க, அது ஒரு பயம். ஏன்னா எனக்கு கார் ரேசிங்னா அப்படின்றது ஒரு பிடிச்ச வேலைன்ற அப்படின்ற ஒரு மாதிரி. அதுவும் ப்ளஸ்ஸு எனக்கு யூடியூப்பில் இப்போ தான் இன்ட்ரெஸ்டே வர ஆரம்பிச்சது. நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நிறைய போடுறாங்களே,
ஐயோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்து பார்த்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர். அது உள்ளே போய் பார்த்தா எங்கள் அப்பா தான் போட்டிருக்காரு. எங்கள் அப்பாட்ட கேட்டேன்ப்பா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்ப்பா கேட்டேன். யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு சார். பேர் என்னன்னு கேட்டார். மாஸ் தமிழ் மாஸ்ன்னு சொன்னேன். நம்ம யூடியூப் சேனலோட பேர் மாஸ் தமிழ் மாஸ் தான். ஓகேவா? இதை யாரும் மறந்துட வேணாம். நான் இப்போ போய் செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸ் போய் முதல்ல எனக்கு ஸ்டேரிங் வேணாம். ஏன்னா சில பேருக்கு வந்து ஸ்டேரிங் இருக்கிறது பிடிக்காது. கரெக்டா? சில பேருக்கு ஸ்டேரிங் இருக்கிறது பிடிக்காது. சில பேருக்கு வந்து ஸ்டேரிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து ஸ்டேரிங் இருந்தால் நல்லா இல்லை, எனக்கு வேணாம் ஸ்டேரிங் வேணாம் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் நான். பாருங்க போட்டுனா இப்போ நான் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு செக் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், டிரைவ் சவுண்டில் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் கொஞ்சம் கொலாச் பண்ணி என் வாய்ஸை தவிர வேறு யாரதோ வாய்ஸ் போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். நீங்கள் தான் அந்த வீடியோவை பார்த்து சொல்லணும். தயவு செஞ்சு யாராவது அதாவது இருந்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸோ மை டீச்சர்ஸோ மை ஃபேமிலி இவங்க இருக்கிறவங்கெல்லாம், என் ஃபேமிலிக்கே என் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது என் அம்மாவுக்கு தெரியாது, என் அப்பாவுக்கு தெரியும், என் தங்கச்சிக்கும் தெரியும். என் அம்மா வந்து கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறது, யூடியூப்பில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாட்டு போட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்து பாட்டு போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது. சரி ஓகே பாட்டு போட்டிருக்கோம், அடுத்தது கேமிங் செக்ஷன் போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையில் தான் கைஸ் நான் இப்போ கேமிங் செக்ஷனை போட்டிருக்கேன். கைஸ் நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், நான் கெஞ்சி வைக்கிறேன், எனக்காக எல்லாரும் சேர்த்து ஒரு சப்ஸ்கிரைப் போட்டால் கூட எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்கும். எனக்கு தேவையானது ஒன்று தான். எனக்கு என் அம்மா, என் அப்பா, என் தங்கச்சி சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு ஏன்டா நீ படித்தே காமிக்கலாமே அப்படின்னு கேட்டால், எனக்கு படிப்பில் கொஞ்சம் வீக்கு தான். நானே ஒத்துக்கிறேன், எனக்கு படிப்பில் நான் கொஞ்சம் வீக்கு தான். நான் படிப்பில் வீக்காக இருந்தாலும் எனக்கு யூடியூப் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சும் போது தான் இவர் பார்த்தேன், ஷார்ப் தமிழ் ப்ரோவை பார்த்தேன். அவர் காஞ்சிபுரம்லாம் வந்திருக்காருன்னு தெரிஞ்சாலே நான் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவேன். பட் ஆனால் என்னால் சுத்தமாக சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னே ஞாபகம் இல்லை. ஷார்ப் தமிழ் ப்ரோ நான் உங்களோட இன்ஸ்பிரேஷன் தான். சத்தியமாக சொல்கிறேன், நான் ஷார்ப் தமிழ் ப்ரோவால் தான் நான் வந்து இப்போ யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். அவரோட இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் நான் இப்போ யூடியூப் சேனலே வச்சுருக்கேன். மாஸ் தமிழ் மாஸ், அதாவது ஏகப்பட்ட பேர் வச்சுருக்காங்க. மாஸ் தமிழ் மாஸ்ன்னு ஐடி வச்சுருக்காங்க. இந்த தேடினீங்கன்னா என் மூஞ்சிருக்கும். என் மூஞ்சி இருந்ததுன்னா நான் வந்து பிசி மோடில் ஆடுறேன்னா, நான் மோட்டோரோவில் வச்சுருக்கனால தான் பிசி மோடில் ஆடுறேன். நான் ஒன்றும் பிசியில் ஆடல. இது பாருங்க, இப்போ இழுத்தான்னு வச்சுக்கோங்க, பிசிலலாம் ஆடல. நான் பிசியில் ஆடினா உங்களுக்கு வந்து அந்த இது காமிக்கும், அது பேர் என்ன, ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, கர்சரா, தெரில, அது கரெக்டாக தெரில. பட் எனக்கு மூளைக்கு தோணுது, நான் செஞ்சுட்டேன். அப்புறம் எல்லாரும் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான், அதை பண்ணால் கூட எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக வரும். பூச்சிரா கைஸ், நல்லா அடி வாங்கிடுச்சு கைஸ் ஃப்ரெண்டில். ஸோ ஓகே கைஸ், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். பட் வந்து இப்போ எனக்கு என்ன வேணும்னா உங்களோட என்ஜாய்மெண்ட் தான் எனக்கு தேவை, வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. உங்களோட என்ஜாய்மெண்ட் அவ்வளோதான். அதுக்காக தான் நான் இப்போ வீடியோஸ்லாம் எடுத்து போடுறேன். ஓகேவா? எனக்கு அதாவது என்ன மாதிரி இருக்க பசங்க, அதாவது எனக்கு வந்து 13 இயர்ஸ் ஆகுது. என்ன மாதிரி இருக்க பசங்க வந்து இதை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாங்க, கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். எனக்கு மல்டிப்ளேயர் போடணுன்னா என் மச்சான் இருக்கான், எனக்கு ஒருத்தவன் மச்சான் இருக்கான், இளைய அங்கிள் பையன். அவன் வந்து எந்த ஸ்கூலுன்னு தெரில, கரெக்டாக தெரில. பட் ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு மல்டிப்ளேயர்னு ஆரம்பித்தாலே பேபேக் 2ல் இவங்க 2 பேர் மட்டும்தான் தெரியும். எனக்கு வேறு யாருமே தெரியாது. நான் இது வரைக்கும் பேபேக் 2ல் சிங்குலர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஐடி
நான் வாழ்க்கையிலேயே எனக்கு ஒரு மல்டிப்ளேயர் அதுவும் என் ஃபேமிலியில் கிடச்சிருக்கான் அப்படின்ற ஒரு மனத்திருப்தியோடு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவோட நான் உங்கள்கிட்ட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த வீடியோ பற்றி? நான் வந்து என்னடா வளவலன்னு பேசிகிட்டே இருந்தால் நான் ஒரு வீடியோ கூட காமிக்கலடா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நான் அடுத்த வீடியோவில் சிறப்பாக எடுத்து போடுறேன். வாங்க கைஸ், அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் மீண்டும் வருவேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ். அப்புறமா பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இப்பொழுது விடைபெறுகிறேன் ஃப்ரம் மாஸ் தமிழன் கேமிங். தேங்க்யூ மக்களே.